வணக்கம் உறவுகளே, உடன்பிறப்புகளே. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தேன். நாடோடி மன்னன் என்ற திரைப்படம். அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சகோதரி, அவர்கள் பெயர் என்ன, பானுமதி அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அழகான நடிகை. அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள் அந்த படத்திலே. அதில் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடன் நடித்த எம்ஜி ராமச்சந்திரன் நடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எங்கேயோ தனியாக போய்கொண்டிருந்தார். அப்பொழுது இவர்கள், பானுமதி அவர்கள், நீங்கள் தனியாக வெகு தூரம் போவது அபாயம், நீங்கள் விரும்பினா நான் உன் கூட வர சம்மதமா நான் உன் கூட வரேன் சம்மதமா, வெகு தூரம் தனியே போவது அபாயம் அப்படின்னு சொல்லி பாடினாங்க. பாருங்க, அவங்க சொன்னாங்க வெகு தூரம் தனியே போய் கொண்டிருப்பது அபாயம் என்று. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் தனியாக போய் கொண்டிருக்கிறார் என்று. உண்மையிலே அவர் தனியாக போகவில்லை. அப்போது சில படைகளோடு போய்கொண்டிருந்தாரா என்று கேட்காதீர்கள். அவருடன் அவர் நிழல் சென்று கொண்டிருக்கிறது. அவர் தனியாக போகவில்லை, அவருடன் அவருடைய நிழல் கூட போய்கொண்டே இருக்கிறது. கடவுளால் படைத்த தேவ தூதன் அவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு காவலாக இருப்பதற்கு காவல் சம்மனஸ் என்னும் தேவதூதன் அவன் உடனே சென்று கொண்டிருக்கிறார். அது அவர்களுக்கு தெரியவில்லை. நிழல் கூட வருவது அவர்களுக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லை செல்வங்களே, அவரோடு உயிர் சென்று கொண்டிருக்கிறது. அவர் தனியாக போகவில்லை, அவருடன் உயிர் உடலுடன் போய்கொண்டிருக்கிறது. உயிரா? ஆம் சொல்லுங்களே. உயிர் என்று சொல்வதை விட கடவுள் அவர் கூட போய்கொண்டிருக்கிறார். கடவுள் தான் உயிர். அவர் தனியாக போய்கொண்டிருந்தார்? இல்லை, கடவுள் அவரோடு இருக்கிறார். அது அந்த அம்மாவுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சொல்லுகிறேன் என் செல்வங்களே, நாம் ஒரு தனி மனிதராக இருக்கவில்லை. நம்மோடு இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறார். நமது காவல் சம்மனஸ் தேவதூதன் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய நிழல் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அதையெல்லாம் ஒருவேளை அவர் தெரிந்து கொண்டிருந்திருப்பார். அதனாலே தான் அவர் பாட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார். நமக்கு முப்படை இருக்கிறது. நிழல் இருக்கிறது, தேவதூதன் இருக்கிறான். ஏன், நம் உயிர், நம் கடவுளை நம்மளோட இருக்கும்போது போகலான்ட்டு போயின்னுக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடன் முப்படை தலைவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.